வணக்கம். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரே நாள்ல 1500 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காலையில தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் செய்தியாளரை சந்திக்கிறப்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் 3வது அலை உருவாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சமூக பரவலா மாறிட்டு இருக்கு. டெல்டாவும் சரி ஒமிக்ரானும் சரி ஃபர்ஸ்டாவது ஒரு ஆளா தான் வந்துச்சு. இப்ப ரெண்டுமே ரொம்ப சிவியரா பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் ஒமிக்ரானுடைய கேஸ் இன்னும் தமிழ்நாட்டில் எவ்வளவு அப்படின்றது இன்னைக்குரியது வரல. அப்படி வந்துச்சுன்னா சப்போஸ் 118 கண்டிப்பா 150க்கு மேல போகும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா மகாராஷ்டிராலாம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ, எம்பி, சாதாரண மினிஸ்டர் எல்லாத்துக்குமே கொரோனா பாசிட்டிவா வந்துட்டே இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம சேஃபா இருக்கணும், முகக்கவசம் போடணும், தனிமனித இடைவெளியை பின்பற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அதனால கொஞ்சம் நல்லா சேஃபா இருங்க. தமிழகத்துல 3வது அலை உருவாயிருச்சு. அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. ஏன்னா இந்த மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு எல்லாம் தடுப்பூசி போடுறாங்க. இது சரியான விஷயமா, இது போடலாமா என்ன ஏதுன்னு. சோ அதை பத்தி நான் தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது பண்ணவா வேணாமா, எப்படி அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா ஐடி இருக்கு, மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.